ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே. ஸ்ரீமதே நாராயணாய நமः. ஸ்ரீமன் நாராயண சரணம். அனைவருக்கும் ஸ்ரீமன் நாராயண சரணம் சத்சங்கத்தின் சார்பாக வரவேற்கிறேன். அடியேன் எஸ் நாராயணன். சரணாகதி என்பதனை தெளிவாக நமக்கு மிகவும் பயன்படும்படி, உடனடியாக பயன்படும்படி நாம் இதை ஒரு பரிகாரமாகவோ அல்லது ஒரு பக்தி மார்க்கமாகவோ நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒன்றுதான் நம்ம பிரச்சனைகள் தீர, நமக்கு உடனடி மனநிறைவு கிடைக்க, மன நிம்மதி கிடைக்க ஒரே வழி. இதை நாம் சொல்லி வருகிறோம். இந்த சரணாகதி உபாயத்தை வைஷ்ணவர்கள், ஆச்சாரியர்கள் சில சடங்குகள் வைத்து, சோதனைகள் செய்து, அனுமதிகள் பெற்று தான் வழங்குகிறார்கள். ஆனால் எல்லா மக்களுக்கும் இது கிடைக்க வேண்டும் என்று பகவான் விரும்புவதாக நாம் நினைப்பதால் நம் மூலம் ஸ்ரீமன் நாராயணா சரண சத்சங்கம் சில நாட்களாக நடைபெற்று வருகிறது. நாம் நம்முடைய பெரிய சக்தி, நம்மளால் காப்பாற்ற முடியாது நம்மை என்ற ஒரு நிலை வந்திருக்கும் பொழுது நாம் பகவானை, திருவடிகளை அடைகிறோம், பற்றுகிறோம். ஸ்ரீமன் நாராயணா சரணம் என்று நமக்கும் சடங்குகள் இருக்கிறது. அந்த சடங்குகள் சுலபமானவை, நம்மாலே நம்மிடமே செய்யக்கூடியவை, நாம் செய்து கொள்ளலாம். கார்பண்யம், ஆனுகூல்ய சங்கல்பம், பிரதிகூல்ய விவர்ஜனம், மகாவிஸ்வாசம், ஆத்ம நிவேதனம் என்று சரணாகதி சாஸ்திரத்தை சொல்லியபடி நாம் மிக எளிமையாக இதை செய்யலாம். முதலில் கார்பண்யம். கார்பண்யம் என்றால் நம்மால் முடியவே முடியாது நம்மை காற்றுக்கொள்ள. நாம் பலவீனமானவர்கள், நம்மை காற்றுக்கொள்ள நம்மால் முடியவே முடியாது. தெய்வத்தால் மட்டும்தான் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஸ்ரீமன் நாராயணன் அல்லது உங்கள் இஷ்ட தெய்வம். அந்த இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமாகவும் இருக்கலாம். ஈவன் கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும், மற்ற மதத்தவர்களுக்கும் இது பொருந்தலாம், பொருந்தக்கூடியது. தெய்வத்தின் திருவடிகள் எல்லாருக்கும் ஒன்றுதான். நாம் நம்முடைய பொறுப்பை, நம்மை காற்றுக்கொள்ள நமக்கு முதல் நமக்கு கிடையாது, நமக்கு சக்தி கிடையாது. இதுதான் கார்பண்யம். இதை முதலில் உணர்ந்து நாம் நம்மளுடைய பலவீனத்தை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டு தெய்வத்திடம் சரணாகதி, அவனுடைய திருவடிகளை நமது பலவீனமான கைகளால் அவனது பலமான திருவடிகளை நாம் பற்ற வேண்டும். ஸ்ரீமன் நாராயணா சரணம். விரைவில் இதனுடைய அடுத்த அங்கங்களை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். ஸ்ரீமன் நாராயணா சரணம்.